எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை ஏற்றம். ஏன்னா இப்போது இந்த போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த ஆக்டிவிட்டிஸ் சின்னதாக இப்போ ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிற காலகட்டத்தில் பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் வந்து கண்ணா பின்னான்னு எகிரி போயிருக்கு. இந்த சூழலை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹவுஸ் ஓனர்ஸ்லேருந்து இன்ஜினியர்ஸ்லேருந்து எல்லாருமே தடுமாறி நிற்கிறாங்க. இந்த சூழல் கள நிலை எப்படி இருக்குது, இந்த வீடியோவில் நம்ம அது குறித்து சிந்திக்கலாம். யாரும் எதிர்பார்க்காத இந்த பெருந்தொற்று காலகட்டம் கடந்த ஆண்டு நம்மளை வெகுவாக தாக்கிய போது இது கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும், ஒரு 2 மாதம் இருக்கும் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் இருந்தது. பட் ஆனால் இது வருடக்கணக்காக தொடங்கி நம்மளை பாதிச்சுட்டே இருக்குது. இது அடுத்து இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு இந்த அசாதாரண சூழல் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இது வந்து நேரடியாக எல்லா தரப்பு மக்களையும் பாதிக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே வராது. அப்படி இருக்கும்போது இந்த தொழில்துறை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கட்டுமானத்துறை இருக்கும்போது இங்கே வந்து ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எய்தர் சைடு ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டி கொடுக்குற இன்ஜினியர் கான்ட்ராக்டர் யாராக இருந்தாலும் சரி, இந்த பொருள் விலையேற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாக தான் இறங்கியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இப்போது கடந்த ஆண்டு பார்த்தோம்னா இங்கே உள்ள அந்த நார்த்தில் இருக்கக்கூடிய லேபர்லாம் இங்கேருந்து போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லேபரை வச்சு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும்போது அது காஸ்ட் அதிகமாகி லேபர் காஸ்ட் அதிகமாச்சு. அந்த லாஸ்ட் இயர்லேருந்தே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸ் பாயிண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே வந்துகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்டீல்லேருந்து, சிமெண்ட்லேருந்து, பிவிசி பைப்லேருந்து எல்லா விஷயங்களும் டிரான்ஸ்போர்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது செங்கல்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய ஹைக் இருந்துகிட்டே இருக்குது. இப்போது இந்த டைமில் இப்போ இந்த போஸ்ட் லாக்டவுன் டைமில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பெரிய அளவில் இந்த ப்ரைஸ் ஹைக் இருக்குது. இது நேரடியாக பாதிக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் ஒரு 25 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறது தான் நம்ம மனநிலையாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஆசையில் ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி நிறையா பேர் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. பொருட்களை வந்து நம்மளே வாங்கி வச்சு கட்டிடலாம் அப்படிங்கின்னு ஆட்களை வச்சு வேலை செஞ்சக்கூடிய நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து இந்த டைமில் இந்த அன்எக்ஸ்பெக்டட் விலையேற்றதுனால வேலையை வந்து எப்படி தொடர்றதா இல்லை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்கிறாங்க. வீடு கட்டி கொடுக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து இப்போ இந்த விலையேற்றம் இருக்கிற காலகட்டத்தில் இந்த பொருட்களை வாங்கி அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்குள்ளேயே பண்ண முடியுமா, அதில் பெரிய சேலஞ்ச் இருக்கிறத எதிர்நோக்கி இது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால ஹவுஸ் ஓனருக்கும் அந்த பண்ணி கொடுக்குற வேலை செஞ்சு கொடுக்குற இன்ஜினியர் கான்ட்ராக்ட் அவங்களுக்குலேயும் நிறைய மன வருத்தங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் இப்போ வேலையை புதிதாக ஆரம்பிக்கிறவங்க நண்பர்கள் வந்து 4 பேர்கிட்ட விசாரிக்கும்போது விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையாவது சைன் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இந்த விலை ஏற்றம் வந்துச்சு அதனால் எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லி பின்னாடி பிரச்சனைகள் வரலாம். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இங்கே சூழ்நிலை எப்படி மாறும்னு தெரியாத மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஹவுஸ் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளே பொருள் வாங்கி கொடுத்து ஆட்களை வந்து ஒரு லேபர் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணவங்களை பொறுத்த வரைக்கும் பொருள் வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குன்னா அந்த வேலையை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு போகிறது சரியாக இருக்கும், திரும்ப கொஞ்சம் விலை குறைஞ்சோன்னா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி உடனடியாக இந்த விலையெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு கொடுத்த ஹவுஸ் ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ஜினியர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இந்த விலைவாசி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், நம்ம கான்ட்ராக்டில் என்ன எழுதியிருக்கோம், என்ன பொருள் எழுதியிருக்கோம், அந்த ப்ரைஸ் பாயிண்ட் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ப்ரைஸ் எஸ்கலேஷன் வந்தால் அதுக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அது எப்படி பார்க்குறோம் இந்த விஷயத்தை அப்படிங்கிறத கலந்து ஆலோசித்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது சரியாக இருக்கும். சிறிய நிறுவனங்கள் தான் இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கடந்த ஆண்டு நம்ம வந்து இந்த லாக்டவுன் காலகட்டம் அந்த ஆரம்பித்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகளுக்காக ப்ரைஸ் பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கம்மியாக கோட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை நல்லா பண்ணிடலாங்கிற நம்பிக்கை இருந்தவங்களுக்கு அப்போவே வந்து ப்ரைஸ் பாயிண்ட்டு உயர்ந்ததை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போது இந்த காலகட்டத்தில் வந்திருக்கிற இந்த பெரிய அளவான விலையேற்றம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு, நேரடியான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் அவங்க எப்படி இதிலேருந்து மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ஹவுஸ் ஓனர்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறதா பண்ணோம், அதோட ப்ரைஸ் பாயிண்ட் என்ன, இப்போ என்ன, இதை வந்து நான் ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு போர்ஷன் எடுத்துங்க, என்ன ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுங்கிறத மாதிரி பார்த்து தான் ப்ரொசீட் பண்ணணும். இல்லைன்னா 2 பேருக்குமே அது நஷ்டமாயிடும். ஹவுஸ் ஓனர்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்கள் வேலையை ஆரம்பித்து அது வந்து ப்ரொசீட் ஆகாமல் நிற்கிறதும் அவங்களுக்கு வருத்தம். இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும், கான்ட்ராக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை எடுத்துகிட்டு அதை தொடர்ந்து பண்ண முடியாத மாதிரி சூழலில் மாட்டிக்கிட்டாலும் சங்கடமாயிரும். அது அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷனும் பாதிக்கப்படும். அதனால் இந்த நிலைமையில் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, 2 பேரும் மியூச்சுவலாக பேசி பரஸ்பரம் ஒரு புரிந்துணர்வுக்கு வந்துட்டு அந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ணி முடிச்சுட்டு வர்றது சரியாக இருக்கும். எஸ்எம்இஸ்ன்னு சொல்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்லாம் வந்து இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் பெரிய அளவில் கேஷ் ஃப்ளோ இல்லாதப்பவும் இருக்கிற மேன் பவருக்கு அந்த அவங்க சேலரி கொடுத்து மேனேஜ் பண்ணி அதை வச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதுக்கும் நடுவில் இந்த மாதிரியான விலையேற்றம் வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய சங்கடத்தை தான் கொண்டாந்துருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ஒரு 2000 ரூபா அப்படின்னு லாக்டவுனுக்கு முன்னாடி, லாஸ்ட் இயர் மார்ச்சுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற தேதியில் அதை விட குறைஞ்சது வந்து ஒரு 20% 30% மேலே அட்லீஸ்ட் இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். பெரிய நிறுவனங்களுக்கும் அவங்களுக்குன்னு உரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அரசாங்கம் இந்த இடத்துல வந்து இந்த பொருட்களுடைய விலையை வரைமுறைப்படுத்தி கொடுத்தாங்கன்னா, இந்த தொழில் வந்து நிறையா பேர் வந்து தொழிலை பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்காமல் இருப்பாங்க. மக்களுடைய நிறைய அந்த எண்ணங்கள், அவங்க ஆசை, அந்த கனவு அதெல்லாம் வந்து நசுங்காமல் இருக்கும். நிச்சயமாக அரசு உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த அசாதாரண சூழல் கடந்து போய் ஒரு நார்மல்சி நிச்சயமாக வருங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். இந்த துறை சார்ந்து இயங்குகிற நம்ம ஒவ்வொருத்தரும், ஒரு ஹவுஸ் ஓனராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியர், கான்ட்ராக்டர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், யார் அந்த துறை சார்ந்த எல்லோரும் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சூழ்நிலை வந்து நிச்சயமாக மாறும். இந்த நிலைமையில் நம்ம வந்து பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாரும் இதை வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இந்த சூழ்நிலையை கடந்து போகிறதுக்கு பரஸ்பரம் புரிதலோட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தோழமையோட இந்த சூழ்நிலையை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் வந்து பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம் இல்லை. நிச்சயமாக இது வந்து ஒரு சர்வைவலுக்கான காலகட்டம் தான். இது இந்த பேரிடர் காலகட்டத்தில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் வந்து நாம் எதை ஒத்துக்கிட்டோமோ அந்த வேலைகளை செய்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த விஷயத்தில் நாம் வழுவாமல் முன்னேறணும். இந்த காலகட்டம் கடந்து போவோம், நிலைமை இயல்புக்கு வரும்னு நம்ம நம்பி காத்திருப்போம். அது ஒன்று தான் இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியும். அது வரைக்கும் நாம் பரஸ்பரம் புரிந்துணர்வோட மனிதர்களாக மதிப்போம். பொருட்களை வந்து நம்ம வேல்யூ பண்ணிவிட்டு மனிதர்களை யூஸ் பண்ணுற அந்த சிந்தனையை விட்டுட்டு நம்ம நிச்சயமாக பொருட்களை யூஸ் பண்ணுவோம், மனிதர்களை மதிக்க கற்றுக்குவோம். இந்த சூழ்நிலை நமக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த விஷயத்தை எடுத்துப்போம். நிச்சயமாக இது கடந்து போகும், நிலைமை இயல்பாகும். இன்றைக்கி நாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நேர்மறைத்தன்மை, ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு, அடுத்தவங்களை மதிக்கிறது, இது எல்லாமே நமக்கு ரொம்ப பெரிய அளவில் திரும்பி வரும். அந்த நம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தை நாம் கடப்போம். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன? கமெண்ட்டில் பகிர்ந்துக்குங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.